ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு விதின் 20 vlog. டுடே சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் 65 செய்து எப்படி பார்க்க போகிறோம் மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும் மக்களே. அதை நல்லா பீஸாக நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண இந்த பீசஸ்க்கு மசாலா ரெடி பண்ணணும். அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். மசாலா நல்லா இருந்தால் தான் அது நமக்கு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். சிக்கன் 65 மசாலா வீட்டில் அரைச்சிட்டு இருந்தாலும் ஓகே, அதை நீங்கள் தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் 2 ஸ்பூன் பன்னீருக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் குட்டி ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் போட்டேன். 1 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் பேஸ்ட்டு, லெமன் ஜூஸ், டர்மரிக் பவுடர், இவ்வளோ தான் மக்களை நான் போட்டிருக்கேன். இதை நல்லா வந்து நாம் மேரினேட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்துக்கணும். எல்லாமே ஒன்று வர நல்லா கலந்து நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பீசஸ் மேலே நாம் இதை அப்ளை பண்ணணும். இது நல்லா கலந்துக்குங்க. ஃபஸ்ட்டு மசாலாஸ் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக வரும் மக்களே. இப்போ இதில் வந்து நாம் இந்த பீசஸ் கட் பண்ணி வச்சுருந்த பீசஸ் எடுத்து ஒன்று ஒன்றா நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் மக்களே. அது சீக்கிரம் மசாலா இதில் ஒட்டாது. இருந்தாலும் நம்ம நல்லா கழுவி கொஞ்சம் நேரம் அதை ஊற வச்சுருக்கோம். நல்லா மசாலா சொல்கிற அளவுக்கு நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் மேரினேட் பண்ணி வைக்கிறதுல தான் அந்த நல்லா ஊறினா தான் நமக்கு அந்த டேஸ்டியாக எல்லாமே கிடைக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இதில் லாஸ்ட்டாக இதெல்லாம் பண்ணணும். டேஸ்டியாக வரதுக்கு எல்லாம் ஆட் பண்ண எல்லாத்தையுமே நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்புறமா அதை எடுத்து குக் பண்ணலாம். இப்போது கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவருக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன். நம்ம எப்போவுமே கார்ன்ஃப்ளவரை வந்து நம்ம மேரினேட் பண்ணும் போதே போட்டு மேரினேட் பண்ணுவோம். இது அப்படி பண்ணாமல் தனியாக ஒரு பவுலில் நம்ம தண்ணியில் லைட்டாக கரைச்சி நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து. இப்போ சைட் பை வந்து நம்ம இங்கே பிரெட் கம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கிற நார்மலாக இருக்கிற ரஸ்கை தான் நாங்கள் தூள் பண்ணியிருக்கோம். அதே பிரெட் கம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவில் இந்த பன்னீர் பீஸை நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு ப்ளஸ் நம்மளுடைய பிரெட் கம்ஸில் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா எண்ணெயை காய வச்சு அதில் போட்டிங்கன்னா நல்லா மொறுன்னு நமக்கு KFC ஸ்டைல் ஒரு பன்னீர் கிடைக்கும் மக்களே. இது எதுக்காக கடைசியாக பிரெட் கம்ஸில் போடுறோன்னா KFC ஸ்டைலில் நமக்கு மொறுன்னு கிடைக்கிறதுக்காக தான் இதில் போட்டிருக்குறோம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மக்களே. குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். பன்னீர் பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் திருப்பி எடுங்க. ரொம்ப தூங்கி விடாமல் பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு மீடியமாக வந்து நம்ம அதை திருப்பி போட்டு எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு பொருள் எடுத்து சூடாக செஞ்சு இந்த குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன்ஸாக ஆகிடுச்சு. இதை பார்க்கும்போதே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அந்த குழந்தைங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எல்லாத்தையுமே நம்ம தூக்கி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பிளேட்டில் வைக்கிறது பார்க்கலாம். லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக. இது கூட நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.